அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த மனிதருக்கு ஒரு துஆவை கற்றுத் தருமாறு கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியாவை கேளுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆஃபியா என்றால் என்ன? ஆஃபியா என்றால் இந்த உலகத்தினுடைய நலவுகளாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய நலவுகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான நிஅமத்துகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஆஃபியா என்ற வார்த்தை என்பதாக இமாம்கள் பதிலளிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, பொக்கிஷமான ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு கூறிய ஒரு துஆ. இதனை நாம் ஓதுவோம். மிகவும் சிறிய ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய ஒரு துஆ. ஆஃபியா என்ற வார்த்தை மிகச்சிறந்த ஒரு வார்த்தை. இந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைக்குள் எல்லா விதமான நிஅமத்துகளையும் உள்ளடக்கி இருக்கின்றான். இதனை நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து